குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை கோடிட்டு காட்டும் இது குற்றச்சரித்திரம். ஃபாரின்லிருந்து ஊர் திரும்பின ஒரே வாரத்திலேயே கொலை செய்யப்பட்டு டிராலில் அடைச்சு வீசப்பட்டிருக்காரு இங்க ஒரு கணவன். மருமகனோடு மலர்ந்த கள்ளக்காதலால மனைவி போட்ட மர்டர் பிளான் இது. புர்கா போட்டு அழைத்து வரப்படும் இந்த பெண்மணிதான் கட்டிய கணவனை குத்திக் கொன்று சூட்கேஸில் அடைத்த படுபாதகி. 27 வயது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து ஃபாரின் ரிட்டர்ன் கணவனை கிஃப்ட் வாங்கி வந்த பெரிய டிராலியிலேயே பார்சல் செய்திருக்கிறார். கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை ட்ரம்முக்குள் சமாதி கட்டிய மனைவியின் கோரச் செயல் அடங்குவதற்குள் அடுத்த சம்பவம் அரங்கேறிவிட்டது. ஆம், உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா அடுத்த பட்கௌலி கிராமத்தில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் பெரிய சூட்கேஸ் ஒன்று கிடப்பதை அப்பகுதிவாசிகள் கண்டுள்ளனர். மர்மமான அந்த டிராலியை பார்த்ததும் சந்தேகித்த மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த டிராலியை திறந்து பார்த்துள்ளனர். உள்ளே இருந்தது ஒரு ஆணின் சடலம். உடனே மோப்பனாய் தடயவியல் துறை, கைரேகை நிபுணர்கள் போன்ற குற்ற புலனாய்வு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். சடலத்தை ஆய்வு செய்ததில் தலையில் மட்டும் பலமான காயம் இருந்திருக்கிறது. மேலும் அந்த டிராலியை ஆராய்ந்த போது அதில் ஏர்போர்ட்டில் ஒட்டப்படும் டேகும் அட்ரஸும் இருந்திருக்கிறது. அதை வைத்து அந்த முகவரிக்கு சென்ற போலீசார் இறந்தது 38 வயதான நௌஷாத் அகமது என்று உறுதி செய்தனர். அவருக்கு ரசியா சுல்தானா என்ற மனைவி இருப்பதும், சமீபத்தில் நௌஷாத் தான் துபாயில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பியதும் தெரிய வந்திருக்கிறது. ஊர் திரும்பிய சில நாட்களிலேயே இப்படி சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து சந்தேகமடைந்த போலீசார் நௌஷாதின் மனைவி ரசியாவிடம் இருந்தே விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போதுதான் நௌஷாதை கொன்றது ரசியா தான் என்று உறுதியாகியது. காரணம் மருமகனுடனான கள்ளக்காதல். குடும்ப வறுமை காரணமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நௌஷாத் துபாய்க்கு சென்றிருக்கிறார். மனைவியை மகாராணி போல வாழ வைக்க நினைத்த நௌஷாத் துபாயில் பகலாக உழைத்து ரஷ்யாவுக்கு பணம் அனுப்பியிருக்கிறார். நௌஷாத் நினைத்தது போலவே ரஷ்யாவும் மகாராணியாகவே வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இந்த கதையில் ராஜா வேறு. நௌஷாத் ஃபாரின் சென்ற பிறகு ஒத்தாசைக்கு வந்த கணவனின் உறவுக்கார பையன் ரோமனோடு ரஷ்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 27 வயதான ரோமன் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இருவருக்குமான பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் அரசல் புரசலாக தெரிந்து ஒரு வாரத்திற்கு முன்தான் ஊருக்கு திரும்பியிருக்கிறார் நௌஷாத். மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் எக்கச்சக்கமான பரிசுகளை வாங்கிக் கொண்டு 2 டிராலியோடு வந்து ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கிறார். அதுநாள் வரை போனில் காசிப்பாக கேட்ட கதையெல்லாம் நேரிலும் பார்த்து கடுப்பான நௌஷாத் மனைவியையும் ரோமனையும் கண்டித்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே விரிசல் விழுந்திருக்கிறது. கள்ளக்காதல் மோகம் ரஷ்யாவை வாட்டி வதைக்க கண்டிக்கும் கணவனின் கதையை முடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார். ரோமனோடு ஒன்று சேர்ந்து நௌஷாதுக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சனிக்கிழமை அன்று இரவு ஊர் அடங்கிய நேரத்தில் வீட்டிற்குள் உறங்கிய நௌஷாதை ரஷ்யாவும் ரோமனும் ஒன்று சேர்ந்து கூர்மையான ஆயுதத்தால் அடித்தே கொன்றிருக்கிறார்கள். சடலத்தை மறைக்க ஆசையாக பரிசுகளை வாங்கி வந்த டிராலியிலேயே சடலத்தை பார்சல் செய்துள்ளனர். பின் ரோமனும் அவரது நண்பர் ஹிமான்ஷுவும் சேர்ந்து அந்த டிராலியை கார் டிக்கியில் ஏற்றி 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விவசாய நிலத்தில் வீசிவிட்டு தலைமறைவாக இருக்கிறார்கள். இவ்வளவு தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தவர்களை டிராலியில் இருந்த ஒரு சிறிய டேக் காட்டிக் கொடுத்து விட்டது. விசாரணை முடிவில் கொலைக்கான ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிந்து கொலைகார மனைவி ரசியா சுல்தானாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கள்ளக்காதலன் ரோமன் மற்றும் ஹிமான்ஷு ஆகிய இருவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். கணவனின் மருமகனுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலால் கணவனையே கொன்று சூட்கேஸில் பார்சல் செய்து வீசிய மனைவியின் பகீர் செயல் உத்தரப்பிரதேசத்தை உலுக்கி போட்டிருக்கிறது. பிறந்த குழந்தையோட முதல் அழுகை சத்தத்தை கேட்கும் தாயோட சந்தோஷத்தை வெறும் வார்த்தைகளால விவரிக்க முடியாது.
ஆனா அந்த அழுகை சத்தமே இங்கு ஒரு தாய்க்குள்ள கொலை வெறிய தூண்டி இருக்கு. ஒரு குழந்தையோட முதல் அழுகுரலை கேட்கும் போது பெற்ற தாயோட கண்ணில் கண்ணீர் ததும்பினாலும் அவரோட உதட்டுல புன்னகை மலரும். இந்த தூய்மையான உயிரோட இசை எப்பேற்பட்ட கல் நெஞ்சையும் கரைய வச்சிடும்னு தான் நாம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நாம பார்க்க போற கதையில ஒரு குழந்தையோட முதல் அழுகையே பெத்தவங்களுக்குள்ள கொலை வெறிய தூண்டி இருக்கு. பிறந்து சில மணி நேரங்கள்லேயே அந்த பிஞ்சு உயிரை கொன்னு எரிச்சிருக்காங்க இங்க ஒரு கணவன் மனைவி. என்ன நடந்துச்சு என்ற குற்ற பின்னணியை தெரிஞ்சுக்க விசாரணையில களமிறங்கணும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் செந்துறை பக்கத்துல உள்ள குழுமூர் காலனி பதற்றத்தோட உச்சத்துல இருந்துச்சு. அங்க தீ வச்சு கொளுத்தப்பட்டிருந்த ஒரு குப்பை குவியலுக்குள்ள ஒரு பிஞ்சு குழந்தையோட சடலம் கரிக்கட்டையாகி கிடந்திருக்கு. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீய அணைச்சு கருகி போயிருந்த பச்சை உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த படு பயங்கரத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க அப்பகுதி முழுவதும் மோப்பனாய் சோதனை நடத்தப்பட்டிருக்கு. அப்போதான் ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு அதே பகுதியைச் சேர்ந்த மதிவண்ணன் திவ்யா தம்பதி வீட்டுல இருந்து ஒரு குழந்தையோட அழுகை சப்தம் கேட்டதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு மகனும் மகளும் உள்ள நிலையில திவ்யா 3ஆவதா கருவுற்றிருக்கிற மாதிரியான எந்த அறிகுறிகளும் அவரிடம் தென்படல. அப்போ அந்த குழந்தை யாரோடது என்ற ஒற்றை கேள்விக்கு விடை காண கணவன் மனைவி இருவரையும் காவல்துறையோட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில குழந்தை பிறக்கும் போதே இறந்து விட்டதா தெரிவிச்ச திவ்யா சம்பவம் நடந்த இரவுல ஏற்கனவே வீட்டருகே எரிஞ்சிட்டு இருந்த குப்பையில குழந்தையோட உடல்ல போட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வெறும் டிராமா. உண்மையான காரணத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்காக திவ்யாவிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுலதான் திவ்யாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் கள்ளக்காதல் இருந்தது தெரிய வந்திருக்கு. குடும்பத்திற்காக மதிவண்ணன் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிற நேரத்துல திவ்யா ரகசிய காதலனோடு அடிக்கடி தனிமையில ஓய்வெடுத்திருக்காங்க. அதோட விளைவாதான் திவ்யா திடீர்னு கருவுற்றிருக்கிறது தெரிய வந்திருக்கு. கணவர்கிட்ட வயிற்றுல கட்டி இருக்கிறதால டாக்டர்ஸ் செக்கப் வர சொல்லி இருக்காங்கன்னு பொய் சொன்ன திவ்யா கள்ளக்காதலனோடு சேர்ந்து கருவை கலைக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா அந்த சிசுவோட ஆயுள் அப்ப ரொம்ப வலுவாய் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல நிலைமை கைமீறி போகவும் திவ்யா அவரோட வீட்டிலேயே அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ந்து போன மதிவண்ணனுக்கு மனைவி மீது சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த குழந்தை யாரோடதுன்னு கேட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. ஒரு கட்டத்துல அது தன்னோட குழந்தை இல்லைன்னு உறுதியா நம்பின மதிவண்ணன் பிறந்து சில மணி நேரங்களேயான பச்சை குழந்தைய தூக்கி எரிஞ்சிருக்காரு. குழந்தையோட தலையில பலத்த காயமடையவும் வலியில அந்த குழந்தை பீரிட்டு அழுதுருக்கு. அக்கம் பக்கத்தினருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு பயந்த திவ்யா குழந்தையோட வாயில துணியால அழுத்தி மூச்சை நிறுத்தி இருக்காங்க. இதை தொடர்ந்து நடந்த கொலை சம்பவத்தை மறைக்க திட்டம் போட்ட மதிவண்ணனும் திவ்யாவும் வீட்டருகே எரிஞ்சிட்டு இருந்த குப்பையில குழந்தைய வீசிக்கொன்றது விசாரணையில உறுதியாகி இருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் கொலையாளிகள் திவ்யாவையும் மதிவண்ணனையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஒரு இல்லத்தரசியோட தவறான செயலால ஒரு பிஞ்சு உயிர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் 2 குழந்தைகள் பெத்தவங்களை பிரிஞ்சு வாழ நேரிட்டிருப்பதும் உறவினர்கள் அனைவரையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் நம்ம நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு. 2016 URI அட்டாக்,
2019 புல்வாமா தாக்குதலை விட தற்போது நடந்துள்ள சம்பவம் மிக கொடூரமானதா பார்க்க காரணம், இந்த முறை தீவிரவாதிகளோட தோட்டாக்களுக்கு பலியான எல்லாருமே அப்பாவி பொதுமக்கள். காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா ஸ்பாட் மினி சுவிட்சர்லாந்துன்னு இந்தியாவை கொண்டாடுற இந்த இடத்தை தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணுவாங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு பேரண்ட்ஸோட வந்த குட்டீஸ், புதுசா வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண ஹனிமூன் கப்பிள்ஸ், செல்ஃபி பாயிண்ட்ஸை தேடி அலையிற யங்ஸ்டர்ஸ், பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு ஸ்டேட்டஸ் போடுற அங்கிள்ஸ், இப்படி எல்லாருடைய சந்தோஷத்தையும் துப்பாக்கியிலிருந்து தெரிச்ச தோட்டா சப்தம் ஒரு நொடியில பறிச்சது. பைசரன் புல்வெளியில ரத்தம் சிதற அப்பாவி பொதுமக்கள் கொத்து கொத்தா செத்து மிடிஞ்சாங்க. குழந்தைகளோட கண்ணு முன்னாடியே பெத்தவங்களோட உயிர் பறிக்கப்பட்டுச்சு. மனைவி கைய பிடிச்சிட்டு இருக்கும் போதே கணவரோட இதயத்துல தோட்டா இறங்கி இருக்கு. உன் பெயர் என்னன்னு கேட்டு அதற்கு தீவிரவாதி விரும்பாத பதில் வரவும் அவரோட மூளை சதறி இருக்கு. क्या बोलते भेलपुरी खाड़ी से मेरा पति साइड में था, एक इंसान है उसने उसको गोली मार दी यहाँ पे। उसने बोला कि शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी। नहीं आप टेंशन मत लो, अब बेटा आप यहाँ पे रहो, हम साथ में। मैडम ये जो भीड़ सब है प्रेशर, आप टेंशन मत लो। இப்படி அடுத்தடுத்து அங்கு நடந்த பயங்கரங்களை விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த பெருந்துயரம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல எல்லாத்தையும் பண்ண தீவிரவாத கும்பல் நடந்த கொடூர தாக்குதல்ல கணவரை இழந்த பல்லவி கிட்ட நீ இங்க நடந்தத போய் மோடி கிட்ட சொல்லுன்னு திமிரா எச்சரிச்சிட்டு கிளம்பி இருக்கு. சத்தம் கேட்டு சம்பவ இடத்துக்கு ஓடி வந்த உள்ளூர்வாசிகள் கிட்ட சுற்றுலா பயணிகள் தங்களோட உயிரை காப்பாத்த சொல்லி கெஞ்சி இருக்காங்க. தப்பி பொழைச்சு ஓடி வந்த சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்துல இந்திய ராணுவத்தினர் கையில துப்பாக்கியோட நிக்கிறத பார்த்ததும் அலறி அடிச்சு திரும்ப ஓடி இருக்காங்க. காரணம், தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளும் இந்திய ராணுவத்தோட யூனிஃபார்ம்ல இருந்ததா சொல்லப்படுது. 28 உயிர்கள் பைசரன் புல்வெளியில பறிபோயிருக்கு. अरे हम लोग फौजी हैं, कुछ नहीं करेंगे, आपकी सेफ्टी के लिए आए हो, आपकी सेफ्टी के लिए आए हैं, बैठो 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 बैठो, आपकी सेफ्टी के लिए आए हैं, हम इंडियन आर्मी हैं, बैठो। ये इंडियन आर्मी आप लोग कहाँ से आए हो, कहाँ से आए आप लोग हैं? ஒரு கண்ணிமைப்புல காஷ்மீரோட பாதுகாப்பு மறுபடியும் கேள்விக்குறியானதா மாறிடுச்சு. கோடை விடுமுறைய கொண்டாட சொர்க்கம்னு நினைச்சு வந்த சுற்றுலா பயணிகள் இந்த நரகத்திலிருந்து தப்பிச்சா போதும்னு மரண பயத்தோட பெட்டி படுக்கைய கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. காஷ்மீரை சூழ்ந்திருந்த இருளுக்குள்ளையும் ஒரு ஒளி தென்பட்டுச்சு. குண்டடிப்பட்டு கிடந்த மக்களை மீட்டு அனந்தநாத் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அப்பகுதி வாசிகள். அதுல சிலரை உயர் சிகிச்சைக்காக ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீநகர் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் துடிதுடிச்ச உயிரை காப்பாத்துறதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியா காஷ்மீருக்கு விரைஞ்சிருக்காரு. அடுத்த சில மணி துளிகள்லயே மொத்த காஷ்மீரும் ராணுவத்தோட கண்ட்ரோல்ல கொண்டு வரப்பட்டது. ஒரு இடம் விடாம எல்லா இடங்களையும் போலீஸும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு அதிகரிச்சு சோதனைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. நடந்த தாக்குதலுக்கு லஷ்கர்-இ தொய்பாவின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்கின்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்று இருக்கு. அரசுமுறை பயணமா சவுதி அரேபியா சென்றிருந்த பிரதமர் மோடி அங்கு திட்டமிடப்பட்டிருந்த எல்லா அபிஷியல் மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு அவசரமா நாடு திரும்பி இருக்காரு. ஜனநாயக நாட்டுல தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இடமே இல்லைன்னு தெரிவிச்ச அனைத்து கட்சியினரும் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம்னு தெரிவிச்சாங்க. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்தியாவோட துணை நிற்கிறதா தெரிவிச்சிருக்காரு. மொத்த நாடும் ஒருவித பதற்றத்துல பதறி போயிருந்த நேரத்துல ஏதோ ஒரு மூலையில இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் தொலைக்காட்சியில நம்ம மக்களோட அழுகைய பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போதே எவ்வளவு கோபம் வருது. அதே மனநிலையோட தான் பிரதமர் மோடியும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் இனி தப்பவே முடியாதுன்னு இந்தியாவில வந்து இறங்கிய உடனே விமான நிலையத்துல இருந்தே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனைகளை நடத்த தொடங்கி இருக்காரு.
சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க கொடுத்த அடையாளங்களை வச்சு குற்றவாளிகளோட மாதிரி புகைப்படங்கள் முதல்ல வெளியிடப்பட்டது. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த தீவிரவாதிகளோட பெயர் ஆசிப் ஃபௌஜி, சுலைமான் ஷா, அபு தல்ஹா, அடில்னு அடையாளம் காணப்பட்டு இருக்கிறதா தகவல் வெளியானது. அதை தொடர்ந்து அவங்களோட ஒரிஜினல் புகைப்படம் வெளியாகவும் அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு நம்ம நாடு தயாராகிவிட்ட நம்பிக்கையை கொடுத்தது. இந்த கோழைத்தனமான தாக்குதலை பண்ணவங்களுக்கு சாவு மணி அடிக்கப்பட்டு இப்ப கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி இருக்கு. எந்த நேரம் வேண்டுமானாலும் தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 10 வருஷத்துல நடந்த தீவிரவாத தாக்குதல்லையே பஹல்காம் தான் மிக படுபயங்கரமான சம்பவம்னு எல்லாரும் குறிப்பிடுறாங்க. சென்ற 2016 நடந்த உரி தாக்குதல்ல 19 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுபோல சென்ற 2019 நடந்த புல்வாமா தாக்குதல்ல 40 CRPF ஜவான்கள் சதியால சரிக்கப்பட்டாங்க. இந்த ரெண்டுமே காஷ்மீரோட அமைதியை சீர்குலைக்கிறதுக்காகவும் பொருளாதாரத்தையும் சுற்றுலாவையும் உலுக்கிறதுக்காகவும் நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா இந்த முறை உயிரிழந்த 28 பேரும் நம்ம அரசாங்கம் மேலையும் காஷ்மீர் பாதுகாப்பு மேலையும் நம்பிக்கை வச்சு வந்த சுற்றுலா பயணிகள் என்பதால இந்த விஷயம் ஒவ்வொரு இந்தியருக்குள்ளையும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனாலும் இந்தியாவோட உறுதி அசையாது. இந்த மண்ணுல பயங்கரவாதத்திற்கு இடமில்லைன்னு தமிழ்நாட்டு முதல்வரிலிருந்து உலக தலைவர்கள் வரைக்கும் ஒரே குரலை தெரிவிச்சிருக்காங்க. பகல்காமோட அழகு மறுபடியும் மலரும். ஆனா பறிபோன இந்த 28 உயிர்களோட கதைகள் காலம் கடந்தும் நம் இதயத்தை உறுத்தும். கலங்கி நிற்கும் இந்தியாவிற்கு மற்றொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆதரவு தருமான்ற கேள்விக்கு தீவிரவாதிகளை குறிவச்சிருக்கிற நம்ம ராணுவத்தினரோட துப்பாக்கிகள் தான் பதில் சொல்லும். இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணுவோட தாக்குதல் வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில அது எல்லாம் உண்மையில்லை, என்ன மிரட்டினதால சொல்லிட்டேன்னு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விர்ச்சுவல் வாரியின் தரப்பில் சொல்லப்படுவது உண்மையா? என்ன தப்பு? நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு. ஆனா இது வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஸ்ரீ விஷ்ணு தாக்கப்பட்ட வீடியோ அண்மையில வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஊர்ல இருந்து இங்க பழக்கம் பண்ணி விட்டான். என்னையே வந்து ஒரு 5-6 வாட்டி தான் பார்த்திருப்பேன். என் தங்கச்சியே இந்த வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். அவ்வளவு என்ன உனக்கு அவ்வளவு கேக்குது? என்ன விஷுவல் வாரியர் விஷ்ணு இப்படி பண்ணிட்டாரேன்னு அவரது 2,50,000 ஃபாலோவர்களும் குழம்பி தவித்த நிலையில நடந்த சம்பவம் ஒரு பணம் பறிக்கும் முயற்சின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு விஷ்ணு. பாக்கெட்ல ஆணுரை வைத்தது முதல் 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியது வரைக்கும் அத்தனைக்கும் அந்த கும்பல் செய்த மோசடி வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்தது வந்து அவங்க கிட்ட இருக்க வீடியோ மட்டும்தான். என்கிட்டயும் ஒரு ஃபுல் வீடியோ இருக்கு, அதாவது ஆதாரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த வீடியோலாம் இருக்கு. அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு இதுன்னு எனக்கு இப்பதான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா தெரிய வருது. அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. துணை நடிகைகளுடன் குத்தாட்டம், தளபதி பாடல்கள் ரீக்ரியேஷன், நடன மங்கைகளுடன் அதிர வைக்கும் நாட்டியம், இப்படி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த விஷ்ணு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீட்டா விஷ்ணு ஆர்கானிக் என்ற பெயர்ல இயற்கை அழகு சாதன பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்து வராரு. விஜயின் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்ச விஷ்ணு அடிக்கடி தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியரை போல யூடியூப்ல எழுச்சிகரமான வீடியோக்களை பதிவிட்டு வந்தார். இவரது மனைவி பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த தம்பதிக்கு தற்போது 3வது குழந்தை பிறக்க இருக்கு. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு விஷ்ணுவோட ஃபாலோவர்கள் ஆவலோட காத்திருந்த நிலையில தான் இப்படி ஒரு தாக்குதல் வீடியோ வெளியாகி இருக்கு. சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு. ஆனா இது வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. நண்பனின் தங்கைக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பியதாக சொல்லி ஒரு கும்பல் விஷ்ணுவை வெளுத்து வாங்குச்சு. மேலும் அவரது பையில இருந்து ஒரு ஆணுரை பாக்கெட்டையும் எடுத்து பகீர் கிளப்புச்சு. இதனால அவரின் ரசிகர்களுக்கு விஷ்ணு மேல ஒரு பெரிய அதிருப்தியே ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தான் தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு விஷ்ணு. இந்த கும்பல் 7 மாதங்களுக்கு முன்னாடி தான் தனக்கு பழக்கமானவர்கள்னோ பார்ட்டின்னு சொல்லி தன்னை திட்டமிட்டு வரவழைச்சு இப்படி ஒரு சதி வேலையை செஞ்சிருக்கிறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ட்ராப் பண்ணி என்னை வர வச்சு செய்யாத ஒரு விஷயத்தை, அதாவது அவங்க தங்கச்சிக்கிட்ட நான் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் சொல்லி
நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசின மெசேஜ். நான் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ மொலெஸ்ட் பண்ணவோ அப்யூஸ் பண்ணவோ கிடையாது. அது எந்த எவிடன்ஸ்லையுமே அவங்க வெளியிட்ட வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். இனிமே டான்ஸ் ஆடி வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி 2,50,000 ஃபாலோவர்களை கொண்ட அக்கௌண்ட்டை ஹேக் செய்து மிரட்டியதாகவும் சொல்லப்படுது. நான் வந்து என்னோட இன்ஃப்ளூயன்சரு, என்னோட 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ என்னை பற்றி வந்து சில சர்ச்சைகளும் வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக. ஸோ இவன்கிட்ட காசு இருக்கு, இவனை வந்து அடித்து மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இவங்களாம் வந்து ட்ராப் பண்ணி அவங்க தங்கச்சியை கூட அவங்க வந்து அந்த ரூமில், அதாவது அவங்க வந்து பார்ட்டி பண்ணுற ரூமில் தனியாக என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கும்பல் இப்படி செஞ்சதுக்கு காரணம் பணம் பறிக்கும் முயற்சின்னு கூறுறாரு விஷ்ணு. முதல்ல அங்கேயே வந்து ரவுடிங்கில் வர வச்சு 1 கோடி ரூபா நீ கொடுக்கணும், 1 கோடி ரூபா கொடுக்கணும், நீ தான் வந்து அதை பண்ணுற இதை பண்ணுற, உங்ககிட்ட காசு இருக்குது, 1 கோடி ரூபா நீ என்கிட்ட கொடுக்கணும். திடீர்னு வந்து பின்னாடி இருந்து தாக்கி அதுக்கப்புறம் வந்து ரவுண்டாக நிற்க வச்சு என்னை வந்து மிரட்டி கொலை மிரட்டல் பண்ணி கடலில் இறக்கி 2 நாள் வந்து உன்னை வச்சு சித்திரவதை பண்ணுவோம், 2 நாள் வச்சு உன்னை சித்திரவதை பண்ணுவோம், இங்கே வந்து நீ வந்து இங்கேருந்து நீ உயிரோடவே போக முடியாது, உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஃபோனை வந்து என்னை அடித்து, என் தலையில் அடித்து, வயிற்றில் அடித்து, காலில் அடித்து என் ஃபோனை வந்து பாஸ்வேர்டு என்னை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. ஃபேஸ் ஐடி வந்து காமிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை வந்து எப்பப்பெல்லாம் லாக் ஆகுதோ திருப்பி வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து 3 நாள் அவங்க வச்சுருந்தாங்க. 3ஆவது நாள் என் ஒய்ஃப்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இருந்தால் நான் ஃபோனை வாங்கினேன். இப்படி மிரட்டியதால உயிர் பயத்துல அவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி வந்ததா சொல்லியிருக்கார். பாக்கெட்ல ஆணுரை வைத்தது கூட அவர்களின் பிளான் தான் சொல்லியிருக்கார். உயிர் பயத்தில், அவ்வளோ பெரிய உயிர் பயத்தில், ஏன்னா அங்கே வந்து எனக்கு உயிரை தவிர வேறு எதுவுமே வந்து எனக்கு தெரியல. அவங்க சொன்னது எல்லாமே நான் செஞ்சேன். நான் கெஞ்சினேன், அவ்வளோ கெஞ்சினேன். உயிர் பயத்துக்காக நான் அவ்வளோ கெஞ்சினேன். ஏன்னா உயிர் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். இது எல்லாமே தனது சமூக அங்கீகாரத்தை சீர்குலைக்க நடந்த சதி வேலைனோ, பணத்துக்காக தங்கைக்கு ஆபாசமா மெசேஜ் அனுப்பியதா சொல்லி நாடகம் ஆடுறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. வெளியே சொன்னாலும் விட்டுருவேன். உன் அக்கௌண்ட் ஏதாவது ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் எதுவுமே உனக்கு இந்த அக்கௌண்ட் வாழ்நாளே உனக்கு கிடைக்காது, வாழ்நாளே கிடைக்காது. உனக்கு வந்து உன்னோட ஐடென்டிட்டியே, உன்னோட அடையாளத்தையே நாங்கள் தூக்குறோம். நீ இந்த மாதிரி விஷ்ணுன்னு ஒருத்தர் இருந்தான் அப்படிங்கிற இந்த அடையாளத்தையே நான் தூக்குவேன். இதுக்கப்புறம் நீ வந்து எங்கேயுமே நீ வந்து வெளியே வரக்கூடாது, எந்த கேமரா முன்னாடி நின்று பேசக்கூடாது. இதனால தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சந்தோஷ், தினேஷ், ரகுநாத், மரியன், காயத்ரி மற்றும் பெயர் தெரியாத முகம் தெரிந்த 2 நபர்கள் ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு விஷ்ணு சொல்லியிருக்கார். இந்த சம்பவம் குறித்து போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மை தெரிய வரும். மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்ற சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் வைகரை வருணன்.